ரவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு. திருப்பதி ஹோட்டல்ல கொண்டாந்து விட்டாங்க. என்ன வேணாலும் சாப்பிடலாம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு. கூட்டமும் கடமை யாருக்கு? ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எது எதை சொல்றேன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 30,000 இருந்தா கும்மி கொட்டு வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் இந்த நாடகம் தான் முக்கியம். இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழாக்குள்ள இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் எங்களுக்கு நாடகம் தான் முக்கியம். நம்ம ஊர்ல நாடகம் தான் நடத்தியே ஆகணும் அப்படின்னு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த நாடக ரசிகருக்கு விழாக்குள்ள நெஞ்சார்ந்த நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா அவங்க நினைச்சா அம்மனக்குடி நாடகம் வச்சுட்டு அம்மனக்குடி நிகழ்ச்சி வச்சு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருவேன். நம்மளால 2 லட்சம் ரூபாய் காசை விட்டு வெறும் மாதிரியே உட்காந்துருக்க வேண்டியது. ஓச்சடா ஒண்ணு பாதியோட காமிக்கலையே அப்படின்னு ஓச்சடா ஆகுன்ட்டு நிலா காயுது மொத்தம் நம்மளை காய வச்சுட்டு போயிட்டாலும் அப்படி போயிடலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் உண்மையிலே நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம அறந்தாங்கி ஏரியாவை. இந்த அறந்தாங்கி ஏரியாவில் தான் நாடகத்தை நல்லா ரசிப்பாங்க. அதே மாதிரி ஒளிபரிக்கு அண்ணன் கைதட்டின ஒரு அண்ணனுக்கு நன்றி. நீ ஒரு ஆள் தான் நான் சொல்றேன், மதிச்சு கைதட்டுறேன். இந்த ஆள் கைதட்ட மாட்டா, கையில கட்டி புறப்பட்டு போல. என்ன செய்யுது? போதும், நீ ஒரே தான் தட்டக்கூடாது. ஒரே தான் தட்டுறேன். இது இப்படித்தான் ஒருத்தர் வாத்தியார் சொன்னாங்க. ஒரு வாத்தியார் சொன்னாரா மாணவன்ட்ட, டேய் நீ என்ன எப்ப பார்த்தாலும் வாத்தியாரே வணக்கம் சொல்லணும்னு கண்டிஷன் பைல் போட்டுருக்காரு. அப்பவே இவன் பாக்குற நேரம்லாம் சார பாக்குற நேரமா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீ ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் வாத்தியார் கேணியில தண்ணி இறக்கி போயிருக்கேன். சரி, தண்ணி இறக்கி போனவாறு திடீர்னு பயக்கப்பட்டு பல்ட்டி எடுத்து கேணிக்குள்ள விழுந்துட்டேன். பயணம் போய் சுத்தி முத்தி பாத்துக்க வாத்தியார் உள்ள நின்றுருக்காரு. உள்ள தண்ணிக்குள்ள கிடந்திருக்கேன். அவங்க தூக்குடான்னு வாத்தியார் கத்தி இருக்கிறாங்க. இவங்க வாதியை உள்ள ஓட்டு கயிறை கட்டி இழுக்கிறாங்க. வாத்தியார் லேசா வாத்தியார் முகம் தண்டியா சார் வணக்கம் சார் அப்படின்னு விட்டு கும்பிட்டுருக்காங்க. இதோட வாத்தியார் உசிரியே போச்சு. ஒருத்தர் கும்பிடுறானா நம்மளை கொல்ல போறான்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறானு. இப்பெல்லாம் கும்பிட மாட்டாங்க. இன்னும் 1 வருஷம் கழிச்சு வர அடியே ஆத்தி எலெக்ஷன் வரப்போது ஓயாம வீட்டு வாசல வந்து ஓயாம கும்பிடுவாங்க. அப்புறம் இருக்காதா அம்மா வந்து என் மேல உசுருங்க. அம்மாங்க 10 பைசா டீ வாங்கி கொடுத்துக்க மாட்டேன். என்ன ஏதுன்னு தெரியாது. எலெக்ஷன் 2 மாசம் இருக்கல ஓயாம வீட்டுக்கு வரையா எல்லாருக்கும். ஆனா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம அதுக்கு முன்னால குடிக்க கஞ்சி இல்லாம இருக்கு. அப்போ ஒரு வேணும் தெரியாது. ஏன்னா கும்பிடல பல வகையான கும்பிடு இருக்கு. ஏன்னா பணிவா கும்பிட்டா அது வேற, இப்படி கும்பிட்டா இது வேற. அப்புறம் பேசிக்கலாம். நாரதர் வள்ளி பேசுற பேச்சு. அதனால அருமையான ரசிகர்கள் விடிய வரை இருந்து, ஏன்னா இந்த நாடகத்துக்கு வரையில முதல்ல கொட்டகை இருக்கு. இப்ப உண்மையில இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு கலையரங்கு அமைச்சிருக்காங்க. அமைச்சதுதான் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 50 ரூபா கொடுத்து ஒட்டடை அடிச்சிருந்தீங்கன்னா ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல. இல்லையா கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. இந்த ஒட்டடை அடிச்சா உங்களுக்கு தான் பெருமை. எங்களுக்கு ஒட்டடை அதிகம் வந்தாலும் கடை கூடுமா? நானே எங்க வீட்டுல ஓயாம ஒட்டடை அடிக்கிறேன். ஓயாம ஒட்டடை வந்து கடை கூடிக்கிட்டே இருக்கு. நானும் நாடகத்தில் நல்லா தான் சம்பளம் வாங்குறேன். எந்த குறையும் இல்லை. 4000 5000 வாங்க எந்த குறையும் இல்லை. இந்த ஆம்பளை ஒட்டை அடிக்கப்படாதோ? ஆமா, பொம்பளை நம்மளால அடிக்கிறாங்க. அது ஒட்டடை தானே. என்ன செய்யறது? அதனால விடிய வர இந்த நாடகத்தை ரசிங்க. அருமையான ரசிகர்கள் எல்லாரும் நீங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்தாச்சா நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். எல்லாரும் வரியை போட்டு நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் எங்களை அழகு பார்க்கணும்னு இந்த ரசிகர்கள்லாம், நீங்க நாடக ரசிகர்கள்லாம் நல்லா இருக்க கண்டுதான் நாங்கெல்லாம் இந்த சட்டை போட்டுக்கணும். இதெல்லாம் யார்ட்டு காசு? எல்லாம் உங்கள்கிட்ட காசு. அந்த பிடிக்கிட்டு போங்க. ஆமா, நீங்க இப்ப பிடிக்கிட்டு போய் எதுக்கு வாடகையில நீங்களும் மயக்கப்பட்டு வந்துருவீங்க. ஐயோ ஏன்டா அப்படி இந்த கொரோனா நேரத்துல செக்அப் பண்ணா தெரியுமா? ஆமாவா, வண்டியெல்லாம் மறைச்சு நாடா வண்டி ஒரு காவல்துறை அதிகாரி மறைச்சிட்டாரு. ஐயா நாங்க நாடா செட்டு சொன்னா நம்பலே பேக்க திறந்து பார்த்தாரு. வெறும் மதுரை லட்சம் அதிர்ச்சி ஆகி ஐயோ தெரியாம திறந்துட்டா வாட புக்கின்னு அடிச்சு தெரியாம திறந்துட்டா நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டாரு. மயக்கப்பட்டு வந்து துவைக்க 1 மாசம் ஆகும். அதனால விடிய வரை இந்த நாடகத்தை ரசிங்க. பேரன்பார்ந்து பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் ஐயாக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை புறப்படும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களை, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்கு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே. சில கம்பெனி இருக்கு, அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை தோண்டலாம்னு
இது எப்படி உனக்கு தெரியும்? நானும் அந்த வேலை பார்த்தால் தானே. மற்றும் காஜவாடு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிலிருந்து நாடகத்தினை காண வரைந்திருக்கின்ற வட்டார நாடக கலா ரசிகர் பெருமக்களே, அத்தனை அன்புலங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. இதுக்கடுத்து டான்ஸ் வருவாங்க, அப்புறம் வள்ளி வருவாங்க, அப்புறம் நாரதர் வருவாங்க, அப்புறம் முருகன் வருவாங்க, அப்புறம் ஏஜென்ட் ஊர்ல பணம் வாங்க கோயிலுக்கு வருவாப்புல. நடக்கிற கதையை சொல்றேன். நானும் விடிய வேலை இருந்து நாடகத்தை ரசிங்க. உண்மையிலே இப்பெல்லாம் வர நாடகத்தை கூட்டம் கூடுது. நான் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன், வர நாடகத்துக்கு கூட்டம்லாம் கூட மாட்டேங்குது, நாடகம் நடக்குதோ, நாடகத்தை கொஞ்ச நாள்ல நிப்பாட்டிடுவாங்கன்னு யோசனை பண்ணேன். இப்போ நாளாக எல்லாரும் நாடகத்தை நல்லா ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையில அதனால இது மாதிரி ஊருக்கு இதே மாதிரி ரசிகர்லாம் வந்து எல்லாரும் வரியை போட்டு நாடகத்தை வச்சு எங்கெல்லாம் நாடகத்தில் போட்டு நாங்கெல்லாம் வீடு வாசம் கட்டி வாடகைக்கு விட்டு இருக்கணும். நீங்கெல்லாம் வரியை போட்டு கீழே உட்காந்துருக்காங்க. என்ன செய்யணும், உங்க தலையெழுத்து அப்படி, எங்க தலையெழுத்து அப்படி. ஆனா ஒண்ணு, நீங்க வரியை போட்டு என்ன நிறுத்தி கொடுக்குறீன்னே தெரியல. அண்ணனே மாதிரியாத்தான் காசை வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு நானும் பீரோல ஒட்டே வைக்கிறேன். காசு காணாம போய் வீடு பொருந்தியே வருது. தேடு ஒரு வார்த்தையா ஒரு சாமி வாக்குற போய் பார்த்து என்னங்க செவரு பொருந்துக்கிட்டே இருக்கு. என்ன வேலை பார்த்துட்டா, நீங்க என்ன வேலை பண்ணீங்க கேட்டாங்க. நாடகத்துல ஊரு காசு தின்னா பொரிய தண்டாச்சிங்க அப்படின்னு அந்த நான் ஒரு யோசனை பண்ணிட்டேன். இப்ப சம்பளம் எவ்வளவு 100 ரூபாயாவது யாருக்காச்சும் செலவு முடியாது. அப்பத்தே புண்ணியம். இது உண்மை, என் அனுபவத்துல நான் சொல்றேன். காசு வரி போட்டு ஒரு ஆள் இந்த நாடகத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே முதல்ல ஒரு கூட்டம் போயிடுவீங்க, அது 2 பேரும் வர மாட்டேன், அவன் ஜவுரியா பேருக்கு வராம இருக்க, என்னடா கூட்டம் பேர் போறியா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கரைஞ்சு போயிடும். மறுபடியும் கூட்டம் போட்டு அதுல 2 ஆள் வராம இருப்பேன். அப்ப நாங்க தான் இழுச்சா போய் அவன் மட்டும் கட்சிக்காரன் இதாடா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமும் கிளஞ்சு போயிடும். அப்புறம் எல்லாரும் கெஞ்சிக்கிறேன், வருஷம் நாடகம் வச்சுட்டு இந்த வருஷம் நாடகம் நிறைய மதிப்பாடா, நாடகம் பார்க்க ஆள் வருது வரல, பக்கத்துக்காரங்க அசிங்கமா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாடகம் பார்க்க வருது ஆள் வருது வரல. குடும்பத்துல ஒரு ஆள் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 5000னா 5000 வரி. எவ்வளவு சிரமப்பட்டு குடும்பத்துல ஒரு ஆள் இருந்தாலும் சரி, பொண்டாடி பிள்ளை இருந்தாலும் சரி, 5000னா 5000 வரி. எவ்வளவு சிரமப்பட்டு வரியை போட்டு நாடகத்துக்கு கட்டுவானு கொடுத்து, கொட்டையை கட்டுவானு கொடுத்து, மகிழ்ச்சியை கொடுத்து, காவல்துறை ஐயாட்ட அது அனுமதி வாங்கறதுக்கு அங்கே பணம் கொடுத்து, சாப்பாடுக்கு ஏற்பாடு எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துறான். இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 145 ரூபாய் தான் செலவு. ஈஸியா தண்ணியை போட்டு பேசாம என்ன பெரிய நாடகம் போய் நடத்துறாங்க. நானே நாடகமே நடத்த முடியாது சொல்லுவேன். அப்படி சொல்றது கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். வரி கொடுத்தாலும் இருப்பேன். இன்னைக்கு ஆண்டுக்கு சோறு, இன்னைக்கு ஆண்டு கட்டிங் குடிக்க வந்து நம்மள படுத்துற பாடா. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் கோமா எடுத்துக்கிறே போனா வெட்டி குடிங்கிறேன். நான் அதே ஊத்துட்டு உள்ள போகல. நீட்டாய பெட்டி ஆமா அதை ஊத்திட்டு உள்ள போகல. உள்ள போல காசு வாங்க முடியாது. அப்புறம் என்ன அதெல்லாம் ஓட்டிக்கிட்டு நம்ம குடும்பத்தை ஓட்டுறக்கா உழைச்சிக்கிட்டு இருக்கான். நாளை வெளியில வர இருந்து நாடகத்தை ரசிக்கணும். நம்ம ஊருக்கு வந்த பட்சத்துல எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும். அந்த அடைக்கலம் காத்த ஐயனாரையும், அந்த முத்துமாரி, இந்த மகமாயி, திரிசூலி, கருமாரி அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணி தொடங்குவோம். நாடகத்தை ஆரம்பிச்சிடுமா? கல்லை உள்ள போடு அம்மா, அருளை வாரி தருகிறார், கருணாக முருவருத்து கருமாறி அருள்கிறார், மகிழகிலே முண்டகே கண்ணி
அகிலத்து போட்டு உன்னை மதமாற எண்ணுகிறார் கட்டி கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார் குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடும் குட்டி நீரை காப்பாற்றி குழந்தையாக தவறும் அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடுமா அருள் வாரி தருகிறார் அருளாக முருகனுக்கு கருமாரி அருகிறார் பயிலகிலே முண்டது கண்ணியம்மா கலக்குடியில் வாழுகின்ற ஐயனார் ஐயா அவளைகளை தீர்வாய் ஐயனார் ஐயா அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடுமா அருள் வாரி தருகிறார் அருளாக முருகனுக்கு கருமாரி அருகிறார் பயிலகிலே முண்டது கண்ணியம்மா அங்காடு வழிபாடு வாட்டியம்மா அங்காடு வழிபாடு வாட்டியம்மா அங்காடு வழிபாடு வாட்டியம்மா கைதட்டி 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 உற்சாகம் அன்பு உறவுகளே ஏன்னா கைதட்டினாதான் பிரஷர் குறையுதான் மனுஷன் படுத்தே கிடந்தா இடுப்பை கடுக்கும் சுகர் குறையுதுப்பா அதான் உண்மை எதுக்கு டாக்டர் எதிர்த்து காலையில நடந்து போறோம்னா ஏன் படுத்தே கிடந்தா ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கும் காலையில எந்திரிச்சு நடங்கன்னு சொல்றாங்க எதுக்கு நடந்தா அந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் அதுக்கு தான் கைதட்ட சொல்றது எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு புளிச்சம்புல அம்புட்டு வெயில கிடந்து வேலிக்கிற வெட்டி கிடந்து சாவை இவங்க இன்னைக்கு குறுப்பு சேலை இருந்து அருகம்புழு சேலை சேப்பு சேலை மச்சப்பா சேலை பயிர புடுங்கின சேலை எல்லாம் கட்டி இருங்க அந்த 8 நாளைக்கு இந்த பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற இந்த ஐயாயிரம் நினைச்சுட்டு அப்படி மாறியா தெரிஞ்சு கும்மி அடிப்பாங்க அப்படி நானி நானி பேசிக்கிட்டு உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அப்படி கும்மி கொட்ட சந்தோஷமே வேற ஆனா ஆம்பளையார நிறைய இடையில நல்லா நுழைவேன் நல்லா செவத்த கும்பலையா இருக்கு அங்கிட்டு நுழைவேன் நம்மால் அப்படி கும்மி கொட்ட அப்படி ஒரு ரவுண்டு ஒரே 2வது ரவுண்டுக்கு யாராவது கும்பலை இடுப்பை குடிச்சு கிள்ளிடுவேன் அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை வச்சுக்கிட்டு முளைப்பாடி 4 ரோட்ல கிடக்கும் நம்ம ஆளுங்களை அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன் இப்ப நிறைய மாதிரி சொல்லி பார்க்கறாங்க இருக்கேன் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க இந்த கை தட்டினாத்தே ரத்த ஓட்டம் சீராகும் படுத்தே கிடம்னா இடுப்பு கிடக்கும் உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரம் இருக்கும் இந்த கையை எப்படி வச்சுக்கணும்னா கையை மரமல அதுக்கு தான் கை தட்டி சொல்றது நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க என்பதை சொல்லி எங்களது இதுல இந்த கடைக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு சவுளி கடைக்காரங்க சண்டாளைக்கு புருஷன் எல்லாம் பாவம் முடியாது என் முட்டையில தூங்க வராது முட்டை அருவம்புரி சேலை எடுத்தோம் வயல புடுங்க சேலை எடுத்துக்காரு அந்த சேலை தட்டியாது சேலை இல்லையா 400 ரூபாய் நல்லா இருக்கியா சுருக்கமா தச்சுக்கிறேன் ஏன் காஜை போட்டு தள்ளியாங்க இந்த அருவம்புரி சேலை எடுத்துட்டு வா பச்சை சேலை எடுத்துட்டு அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கணும் அக்காவுக்கு எடுத்து கொடுக்கணும்னு என் பங்காளியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிச்சை தான் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன செய்யறது ஆம்பளையா போனா அவங்க தலையெடுத்து இந்த திருவிழாக்கெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் கடைக்கு போயிருங்க பேங்க் ஸ்டோரு ஒண்ணு நகை கடை சவுளி கடை என் மங்காளிய ஒரு 2 கடை தான் ஒண்ணு பிராந்தி கடை கூடிட்டுனா சாக்கடை குடிக்கிறாங்க வாங்கி வீட்டுல வச்சு குடிச்சாங்க குடிச்சிட்டு வீட்டுல வருவனை யாரு கேட்க நம்ம போட்டு காசு நம்ம வரிய போட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் எல்லாமே தண்ணி குடிக்கிறீங்க அது உண்மை நம்ம கஷ்டம் அசதியில சாப்பிடுறீங்க ஒரு ஆளு சும்மா நிறைய ஆளு விளையாடுக்கு சும்மா அசதியில சாப்பிடுறது அம்மாலும் குடிக்கிறதே நிறைய வேலையா வச்சிருக்கேன் குடிக்கிறதே வேற வேலைக்கே போறது இல்லை அதனால நாடகம் வடிவரை நடக்க என்பதை சொல்லி மற்றும் இந்த கருத்தும் குணகரமாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா களக்குடி நாகுடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 9ஆம் மண்டபங்களாகிய களக்குடி நாகுடி வர்த்தக சங்கத்தார்கள் நடத்தப்படும் நாடகம் அனைவரும் காண வருவர் குரோதி வரும் பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில்
இன்றைய தினம் புகழ்பெற்று அறிய கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதேவர் நாடகம் சீர்திருமாறி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளா இருந்தால் சரி, தெரியாதவளா இருந்தால் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுட்டி ஒரு நடிப்பு சிவந்தன் அன்பு ஒன்னார் மேலூரை சேர்ந்து செந்தாமரை கண்ணன் அவர்கள் இவரங்கமலையிலே வேலன் வேடல் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எருகமலை உரையாடி குயில் ஒன்று குயில் கோகிலவாணி அன்பு சோதரி புதுகையை சேர்ந்த எண்ணம் இந்திராதேவி அவர்கள் இவரங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசுட்டி வரும் அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் வெங்கமலையிலே நாதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே இந்த கைதட்டுத காசு வாங்குற பெரிய விஷயம் இல்ல, அன்பளிப்பு வாங்குற பெருசு இல்ல, இந்த கைதட்டுதே எங்களுக்கு உண்மையில கைதட்டு அன்புகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அந்த கைதட்டுல எங்களுக்கு காசு எவ்வளவு எப்போதான் சம்பாதிக்கலாம், அன்பளிப்பு எப்ப வேணாலும் வாங்கலாம். இந்த கைதட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க கைதட்ட தட்ட அங்க பெரிய ஆள் ஆகும். இதுதான் உண்மையில. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வள்ளி திருமண நாடகம் இல்ல, திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நடிகர்லாம் அப்படி பேசக்கூடியவங்க பாடக்கூடியவங்க 2 மணிக்கு மேல தெரியும் இன்னும் நாடகம் நடக்கும்னு. அப்புறம் மட்டும் தெரியும் வள்ளி திருமணமா இல்ல வெள்ளி திருமணமான்னு 2 மணி 1:30 தாண்டினோம்னா தான் தெரியும் என்பதை சொல்லி ஆறுமணியை கலையரசு ஆறுமணியை சக்கரவர்த்தி அன்புனார் புதுக்கோட்டையை சேர்ந்து செல்வராஜ் அவர்கள் இவரங்கமலையிலே ஆறுமணிய பின்பாட்டை செய்வார்கள். வேர்க்காட்டில் பேச்சிருப்பார் ஈரமையில் திருத்தோணி, வேர்க்காட்டில் பேச்சிருப்பார் ஈரமையில் திருத்தோணி, ஒன்றையும் போய்க்கிடுவார் குலதெய்வம் கருவானும் உயிர்கெல்ல கருணை மாறி கருமாறி ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனார்கள் சார்ந்து நன்றியை ஜெபித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பனார் கோவில்பட்டியை சேர்ந்து சைடு குத்து சந்திரன் அவர்கள் விறகு மேலே மிருதங்கம் தபேலா தோல தவறு செய்வார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனார்கள் யார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆதல் மாசம் புதுக்கோட்டையை சேர்ந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஆகிய அன்பு சித்தப்பா தங்கராஜ் அவர்கள் வெறுமனே ஆதரவு செய்வார்கள்.
சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளக்கக்கூடிய காலம் பொன்னவராதி ஆலவரை சேர்ந்த எம்மும் சாந்திராஜன் என் சகலை அவர்கள் தாளம் செய்ப்பார்கள். உனக்கு சகலையா 2 பேர் ஒரு பொம்பளை தானே விரும்புறான். ஆனா அவன் அந்த பொம்பளையோட புடிச்சு அருவாவோட இருக்கிறேன். எப்படா வீட்டுக்கு வர நாங்க போறதே இல்லை. அதுக்கு உனக்கு தான் எந்த கரைச்சலும் இல்லை. நாங்கெல்லாம் நாடகத்துக்கு இருந்தா ஒரு பெட்டியை தூக்கி மிருதகத்தை தூக்கி ஆடுறவனை தூக்கி அதெல்லாம் 2 பேக்கு என் பேக்க தூக்கணும் இந்த பேக்கையும் தூக்கணும். ஆமாய்யா ஆமாய்யா. எந்த பிரச்சனையும் கூட ஊர்ல ஏதாவது பிரச்சனை நீங்க போய் பெட்டி எடுக்கணும், நீங்க மிருதகத்தை எடுக்கணும், நீங்க ஆடுறவனை தூக்கணும், நாம என் பேக்க தூக்கணும். ஊரு தாளக்காரருக்கு அப்படி இல்லை. ஊருக்கார மாதிரியே தாளத்தை பேண்ட் பாயிட்டு போட்டு உட்கார வழி செஞ்சிருப்பாங்க. அடிக்கணே இல்லை ஓஞ்ச ஊரே அப்படி மழையெல்லாம் வந்தாலும் சரி நாங்களே எல்லாத்தையும் அடிக்க தெரியாது. நீ மலைக்குள்ள தூக்கி இப்படி வீசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரோட்ல 2 தேதி எடுக்க கிடைக்கிறீங்க நீங்க பாட்ட போடுங்க. ஓஞ்ச ஊரியே எந்த கவலையும் இல்லை. உடனே வண்டி வச்சு 4500 ரூபா வாடகை கொடுத்து பல அருமையா செய்த. ஏன்னா தாளம் தான் முக்கியம் நாடகத்தில். ஏன்னா எத்தனை வேணாலும் மிருதங்க வாய்க்கலாம், ஆடுறவங்க வாய்க்கலாம், பெட்டி வாய்க்கலாம். தாளம் தெரியாததை நம்ம சரியா பாட்டு பாட முடியும். ரொம்ப சிறப்பாக தாள விஷயத்தை அனுபவ சகலை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைத்திற்கும் சீன் அமைப்பு அமிர்தவிலாஸ் சீன்கமேனி உரிமை MKS பழனிமுத்து விஜயபுரம் அருமையான சீனமைத்திற்கும் அன்புகளை சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபரப்பி அமிர்த சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ஒளிவொலி அமைப்பு அருண் ஆடியோஸ் ஈச்சங்குடி நாகுடி ஒளிபரப்பி அமைத்திருக்கும் அருண் ஆடியோஸ் ஒளிபரப்பி உரிமையாளருக்கு அன்னை ஆபரேட்டருக்கு ரொம்ப நெஞ்சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வயலுக்கு பூச்சி விட்டு வரலாம் பார்த்து உட்காருங்க, இல்லைன்னா எங்கிட்ட வந்துருங்க. அந்த வெயில் நேரத்துக்கு கீட்டிக்கிட்டா கிளம்பிக்கிட்டா வர ஏதாவது பார்த்து கொஞ்சம் கவனமா இருங்க. நம்ம நாடகம் ரசிக்கிறதுல தன் தலைவர் அக்காலாம் கோயில் வாசல்லே உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைச்சேன். அது காரியத்தோட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. பூவையும் கட்டிக்கிறது நம்ம முகரையும் பார்த்துக்கிறது. டக்குனு மிஷின் இந்த நூல் இழுத்துக்கிட்டா மாறி போச்சுன்னா போச்சு இப்படி பார்த்துக்குங்க. வேலை ஆகணுமா இப்படித்தான் பாவம் பெண்கள்லாம் பாவம். காலையில் நமக்கு பின்னால தூங்கிட்டு காலையில வெள்ளன்னு எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீடு வாசல் கூட்டி சாணி போட்டு ஒரு அவுக சாணி போட்டு கோலம் போட்டு சோறு காய்ச்சி குழம்பு காய்ச்சி பாவம். நம்மளால ஈஸியா தண்ணியை போட்டு நோத்தாமான்னு கேட்பேன். தண்ணி போறதுதான் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாநகரத்தை சரக்கு விட்டு இந்த கடைக்கு போய் போட்டு போய் தள்ளிக்கிறாங்க. அதோட முத்தம் கொடுத்து போய் அந்த கருப்புல ஏமா அப்படி கொண்ட கட்ட நீ வேற யாரையும் வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. நம்மளால கொண்டு உங்க வீட்டுல எப்படி நம்ம வீட்டுல வீட்டுக்கு போனா தானே நம்ம சனி நேரம் லீவுக்கு தான் போறது. ஆனா ஏன் முன்னாடி பாசக்காரி ஆஹா கலை வீட்டுக்கு போனாலும் இங்க இருந்து போன அடிச்சுக்கப்பா எனக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டுட்டு நான் எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி மதியம் 3 மணியா இருந்தாலும் சரி நான் போற வரை சாப்பிடாமே உட்காந்துருப்பேன். தங்கமான பிள்ளையா? தங்கமான பிள்ளை இல்ல, பூச்சி முட்டைக்கு உலமயிர் வைக்கிறதுக்கு நான் நம்ம வீட்டுல அன்னைக்கெல்லாம் ரசம் வச்சா புளி ரசமா இல்ல மீன் ரசமா சந்தேகமாகிடுச்சு. ஒரு நாள் ஓட்டுறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா பாவம் பெண்கள்லாம் அவளை தாத்தாக்கெல்லாம் புருஷன் என்ன வேலை பாக்குறோம் அதையும் அனுசரிச்சு இருங்க. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவங்க வீட்டுல இடம் விடுங்க சொன்ன கை தட்ட போற நம்ம ஆளுலாம் லோன்ல அடிபட்டிருக்கேன். ஒரு நாள் நாடகத்துல சொன்னேன் பார்த்தா இப்ப எல்லாரும் லோனு கதையை சொல்லியிருக்காங்க. நீங்க நடிக்கையே நடிக்க எல்லாம் வேதனைப்பட்டு போய் அந்த லோனு கதையை சொல்லியிருக்காங்க. இப்ப வரையில ஒருத்தர் போனேன் இந்த லோனு கதையை சொல்லியிருக்கானே குழு கதைய. இந்த குழுனால எவ்வளவு குடும்பம் வீணா போச்சு. பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் ஆதார் கார்டு எடுத்து செராக்ஸ் ஒரு 10 செராக்ஸ் வீட்டுல ரெடியா வச்சு அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் எங்க ஊர்ல பேண்ட் சட்டை போட்டு பேப்பர் போட்டு அந்த சார் எனக்கு லோனு எனக்கு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன். ஒருத்தர் விடுதலை சட்டமே இந்த லோன் வாங்குற அன்னைக்கு புருஷங்கார பேஜாமல் பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி அப்பதான் பேங்க்ல போய் பணம் எடுக்க போற நேரம் 10 மணிக்கு 12 மணிக்கு போய் எடுக்க போனா நம்மளால 10 மணிக்கே பேச ஆரம்பிச்சிருவேன். பொண்டாட்டி கண்ணங்கரைன்றதுக்கு நம்ம டைலாக் கொடுப்பேன் பாரு. நீ கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். எத்த கொல்லா இருக்கு நம்ம சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போட்டு இருக்கடி அப்படின்னு பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை பாக்குதே தலையில வச்சுக்கடி. எப்ப பார்த்தாலும் பரட்ட மாதிரியே தெரிஞ்சு 10 வருஷமா கல்யாணம் பண்ணி பூ வாங்கி கொடுத்துக்க மாட்டேன். தாத்தா அன்னைக்கு பூ வாங்கி கொடுத்து தலையில வச்சுக்க சொல்லுவேன். அதுக்கு சேலை அதுக்கு சேலை ஜாக்கெட்டு
இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி எடுத்து நைஸா கொண்டாட்டே கேப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிடுங்க. என்னவோ மத்த நாள மூத்தத்தை குடிச்சப்பாரு. இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிடும் தண்ணி அடிச்சுவா. அடிச்சு அந்த 25 நாள் 30 நாள் ஆயிரும். கொண்டாட சொல்ல ஏங்க அந்த வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி லோன் கட்டணும் சொன்னா பத்தி புடிச்சது காத்தோட சத்தியம் கொஞ்சம் முண்டை முகரை போற நானா லோன் வாங்க சொல்லி அப்படி கேட்பேன். வாங்கி செலவழிக்கையில தெரியாது. இல்லையே லோன்லயும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, பிரகதீஸ்வரி, மயிரை புடுக்குரண்டி லோனு பேர். ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்காதுங்க. ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குறவரே அந்த புருஷன் கொண்டாச்சு இந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை கும்பிடுறேன் சார், உங்களை நம்பித்தான் இருக்கு. என் மத்தின வீடு ரூப்பு போடணும், தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும்னு ஓயாம கும்பிடுவா புருஷன் முட்டாட்டி. பணத்தை கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். அக்கா அக்கா கட்டி கும்பிடுறா. அதே ஆசீர்வாதம். விடிவெளின்னு ஒண்ணு இருக்கு. விடியுமா விடியாது 4:30 மணிக்கெல்லாம் லோனுக்கார வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. அவன் புரிஞ்ச நாள் லோனுக்காரன் நமக்கே சத்தியமா இருக்கு. வீட்டு வாசல் வந்து ஒரு பாய ஒண்ணு குறிச்சுறாங்க. விரிச்சு ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சுக்கிறேன். இந்த பணம் வசூல் பண்ற வரை இந்த விளக்கு எரி வசூல் பண்ணோன்னா விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டி வச்சிருப்போம்னா அவங்க வீட்டுல விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. அது விடிவெள்ளி. இன்னும் இந்த குழு தலைவின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. 10 பேருக்கு ஒரு ஆள் அடியே ஆத்தி. அவங்க பார்த்தா இந்த நாட்டே அலப்புற மந்திரி மாதிரி அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு கேன்பேக் வாங்கி கூட கீழ்ச்சி வச்ச செருப்பு நான் தான் குழு தலைவி மயிரை போடுவேன். அந்த 5ஆம் தேதி ஆக்கிட்ட கட்டணம் இருக்கு. அடியே காரியமா அவங்க அவன் வீட்டுல இடம் வெளியே வந்துட்டான். கதவை கட்டி வீட்டுக்குள்ளே உட்காந்து வந்துட்டேன். முட்டை போய் அவன் வீட்டுல எல்லாம் விழுக. ஆனா சிரிக்கிற பார்த்தா ஒரு வாரம் வளர்ச்சி வாங்கிப்பாங்க. ஒரு நாள் பல வருமோ லோன் வந்து ஒரு வாரம் வளர்ச்சி அடிச்சிருக்கான். நீங்க லோன் வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. தயவு செய்து சொல்றேன். நான் வளர்த்து ஆத்தாக்க உங்களுக்கு சொல்றது நான் சொல்றேன் உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கும். புருஷன் என்ன வேலை பாக்குறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. திங்கக்கிழமை லோன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோன் வாங்குறது. கடுப்புல புடிச்ச தண்ணியை போட்டு ஓத்தாம திட்டுறது. நம்ம கஷ்ட சூழ்நிலைக்கா நம்ம வாங்குறோம். 40,000 வாங்குறோம்னா 30,000 திண்டமா வட்டி கட்டுறான். பார்த்து கவனமா இருங்க. அவ்வளவு தாத்தாக்கள்லாம் நம்ம கஷ்டத்துக்காக வாங்குறேன் சொல்லி உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை சொல்லுவான். இதுக்கு மேல நம்ம பேசுறோம்னா கைதட்டில் அத்தனை அன்புகளுக்கு நஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். நம்மளே பேசிக்கிட்டோம்னா உங்களுக்கு கடுப்பாயிருக்காரு மாதிரி வந்து புதிய புதிய நிறைய ஆளு அனுபவப்படி கடுப்பா மனசுக்குள்ளேயே திட்டுவியே. நான் எத்தனை நேரம் திட்டிருக்கேன். திட்டானா நீ திட்டுறன்னு சொல்றா. திட்டுறா திட்டினா தாண்டா நம்ம பெரிய ஆளா முடியும். நீங்க திட்ட பெரிய ஆளா உண்மை. ஒரு மனுஷன் நம்ம சரியா செய்யலைன்னா அதை திருத்தறதுக்கு திட்டணும். அப்பதான் நம்ம சரியா செஞ்சு பெரிய ஆளாகும். நீங்க நடிப்பு புலந்து எரிஞ்சிட்டு சொல்லி வச்சுக்க. அதோட நமக்கு ஆளுநர் தலையில ஒன்றே வச்சுக்கிறோம். நான் ஏன் தலைமை ஆசிரியர் சொல்லுவேன். அதோட தலையெழுத்தம் தெளிவா போய் அனுபவப்பட்டு சொல்றேன். நான் எல்லாரும் நல்லா உற்சாகமா சந்தோஷமா இருங்க. அவ்வளவு தம்பி நான் இப்ப ரோட்ல நடந்து வந்தேன். கிருஷ்ணகுமார் நான் அவன் சொன்னேன். நான் தான் பப்புனு போயா நீ பப்புன்னு அடிச்சு பிறந்த. இப்போ வந்து பாக்குறேன். ஆமாடா இந்த ஆள்கிட்ட மேல நிக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாம் சந்தோஷப்படுத்ததான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் வாசிப்பாடு காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்குற நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் பக்த கொடி அனைவரையும் அன்புடன் அழைப்பது 9ஆம் மண்டபதாரர்களாகிய கலக்கொடி நாகொடி வர்த்தக சங்கத்தார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைந்திருக்கும் நாடக அமைப்பாளர் AS விஜயகுமார், சிரிப்பு நடிகர் எட்டிச்சேரி அன்பு அப்பா அவர்கள் இந்த நாடகத்தை அமைந்திருக்கிறார்கள். நாடகம் மட்டுமல்ல ஆடல் பாட கிராம நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அமைத்து தருவார்கள். குறைஞ்ச செலவில் நிறைந்த கலைஞர். குறைஞ்சன்னா 50,000, கூடனா 1 லட்சம். நீங்க 20,000 30,000 அப்ப அதெல்லாம். ஆனா 5,000 நம்மளும் ஒருத்தர் வரணும் சொல்லிட்டு இப்பவே. ஆமா நீங்க 12,000 காசு கம்மியா கொடுத்துட்டு சிவராத்திரி நாளைக்கு இருக்கையில சிவராத்திரி நாளைக்குன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுங்க. அதோட நாடகம் நடந்துக்கிட்டு கொட்டாய நெருப்பு வச்சு கொளுத்தி அதோட நாங்கள் தலைவச்சு ஒரு நாடாமலம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இந்த ஒரு நாடாம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைகள் கொண்டு அமைத்த நாடக அமைப்பாளர் எட்டிச்சேரி AS விஜயகுமார், சிரிப்பு நடிகர் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெருங்காடு பாடுவோம். அத்தை மகனை பாடுவோம். அப்புறம் மாமா மகன், அப்புறம் சித்தி மகன் கரெக்ட் பண்ணணும். ஒன்றும் கிடைக்கல.
பெருங்காடு கிராமத்தில் இருந்து அருள் பார்த்து வரும் முத்துமாரியம்மன் கோவில் முன்பாக அமைந்துள்ள நாடக கலையரங்கம் திறப்பு விழாவை முன்னிட்டு நமது சட்டமன்ற உறுப்பினர் உயர்ந்து எஸ்.டி. ராமச்சந்திரன் MBA MLA அவர்கள் தலைமையில் புதிய நாடக கலையரங்கம் திறப்பு விழாவும் நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருவார்கள். விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் வள்ளி திருமண நாடகம் நடைபெறும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் மதுரை MK வல்லரசு பேரனவர் விருத்தம், மீனாட்சி வள்ளிநாயகி, சந்தனகுமார் நாரதர், சிரிப்பு நடிகர் S.D. முத்துராஜ் பபுன் காமிக், தரணி டான்ஸ் காமிக், பாலச்சந்தர் ஆர்மோனிய பண்பாட்டு, சிங்கோத்தரை மிருதங்கம், சக்திவேல் ஆல்ரவுண்ட், MS முத்துராஜ் தாளம். பொதுமக்கள் பக்தோடி அனைவரும் அன்புடன் அழைப்பது பெருங்காடு கிராமத்தார்கள். நாடக அமைப்பு AS விஜயகுமார், சிரிப்பு நடிகர் எட்டிச்சேரி என்பதை சொல்லிக்கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டம் மாவிலங்காவயல் கிராமத்தில் எழுந்து அருள்பார்த்து வரும் அருள்மிகு பரிவார சகித வள்ளி தேவ சேன சபேத பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் வள்ளி திருமண நாடகம் நடைபெறும். மதுரை MR லிங்கவாளர் வேலன் விருத்தம், திருச்சி லதா வழிநாயகி, MR மதிமுதன் நாரதர், ஆர்மோனிய கலையரசு பூமிநாதன் ஆர்மோனிய பின்பாட்டு, சிவா மிருதங்கம், மீன்ராஜ் ஆல்ரவுண்ட், பாண்டியன் தாளம், சிவபாலன் பபுன் காமிக், லட்சுமி டான்ஸ் காமிக். பக்த கோடி பொதுமக்கள் அனைவரும் திரண்டு வருகை. இப்படிக்கு மாவிலங்காவயல் கிராமத்தார்கள் நாடக அமைப்பு RK முருகானந்தம், M மணிகண்டன் ஜோதிடர், கம்பர் கோவில் அனைவரும் திரளாக இந்த நாடகத்தினை கண்டு கிடைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும். குறிப்பு அன்று பகல் 12 மணி அளவில் அரசு அன்னதானம் நடைபெறும். மறுநாள் காலை 6 மணிக்கு மாட்டு வண்டி பந்தயம், எல்லை பந்தயம், மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெறும். அனைவரும் திரளாக வந்து கட்டுக்கரிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை இந்திய தூங்கிட உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளைய வேலை சொல்ல சொல்லி எங்களது கலைப்பணியை இந்திய தூங்கிட எனது அன்பு ரசிகர் விருப்பத்திற்காக பட்டி தொட்டியெல்லாம் எனக்கு பேரும் போலே சம்பாதிச்சு கொடுத்த பாடல்.